ங்க வாடிக்கையாளர்லாம் என்கிட்ட கேட்குறாங்க. சாதகம் பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர் என்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப குழப்பமாகவே இருக்குதுங்க, ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுனே புரியல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்க பேசுகிறாங்க. ரெண்டாவது வந்து எண்ணத்தோடு பேசலாமல் ஒரு டயத்தில் பார்த்திங்கன்னா உடம்புலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றலாக இருக்குது, உடம்பு தெம்பு கொடுக்குற மாதிரி இருக்குது, ஆனால் குழப்பமாகவே இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியல, என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அவங்க கேட்குற கேள்வி அதை தான். இதுக்கு என்ன ஏன் வருது, இது வந்து என்னுடைய ராசியா, இப்போ எனக்கு அஷ்டம சனி 7 சனின்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் பிரச்சனையா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. பிறவி எண்ணுன்னு இருக்குது. பிறவி எண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு தேதி. இந்த பிறவி எண்ணுங்கிறது வந்து தேதி ஒரு 2ஆம் இடம் மாதிரி தான். நீங்கள் சொன்ன மாதிரி தான் குழப்பமாக இருப்பீங்க. தேதி அப்படிங்கிறது வந்து பிறவி எண். நீங்கள் பிறக்கும்போது தேதிங்கிறது நீங்கள் கூட்டி பாருங்கள். கூட்டி பார்த்து 2ஆம் இடம் வருது சந்திரனா மனக்குழப்பம். நீங்கள் சொல்கிற கருத்துக்கு அதான் பாயிண்ட்டு. 5, 7, 9 இப்படிலாம் அது வந்து 5 அப்படின்னா புதன் வருவார், 7 அப்படி சொல்லக்கூடியது வந்து கேது பவன் வருவார், 4ன்னா ராகு பவன் வருவார். இதுபடி இதையெல்லாம் நீங்கள் கணக்கெடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற கேள்வி கேட்டவங்களுக்கு வந்து 2ஆம் இடம் வருது. 2ஆம் இடம்னா மனோகாரகன் சந்திரன், மனோகாரகன். அப்போ தேய்வுற சந்திரனாக இருந்தால் ஒரு மாதிரி உங்களுக்கு குழப்பம் இருக்கும், வளர்புற சந்திரனாக இருந்தால் அந்த குழப்பம் உங்களுக்கு இருக்கும். அப்படி ஸ்ட்ராங்காக வளரப்புற சந்திரனா ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுப்பீங்க. தேய்வுற சந்திரனாக இருந்தால் குழப்பமாக இருப்பீங்க. அதுதான் 2ஆம் நம்பர். இது பிறவி எண். அதாவது எப்படின்னா அப்படி இதே பாருங்கள். அதே நேரத்துக்கு பாருங்கள், உங்களுக்கு விதி எண் அப்படின்னு சொன்னாலே தேதி, மாதம், வருஷம், பிறந்த நேரம் ஏமா பியுமா, எந்த ஊரில் பிறந்தீங்க, அயனம்சம், இதெல்லாம் வந்து கணக்கெடுத்தோம்னா அந்த 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 எண்ணுக்கு என்ன அதை கூட்டி பார்க்கணும். தேதி, மாதம், வருஷம், பிறந்த நேரம் ஏமா பியுமா, அதை கூட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு தெளிவான முடிவு வரும். இதுதான் வந்து சாதகம் வச்சு. இதுக்கு தான் அவங்க விதி எண் என்னங்க. இந்த விதி எண்ணுங்கிறது வந்து பிறவி எண்ணு அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான் வரும். அப்போ மொத்தமாக கூட்டி பாருங்கள். தேதி, மாதம், வருஷம், பிறந்த நேரம் ஏமாப்ப இது பூராமே கூட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எண்ணு வரும். கூட்டி பார்த்தா அது மாதிரி தான் உடம்பு இயங்கும். சந்திரனா மனோகாரகன். அப்போ உங்களுடைய நம்பர் 2ஆம் நம்பர் அப்படி 2ஆம் தேதியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே மனக்குழப்பம், தெளிவான முடிவு எடுக்க முடியாது. எல்லாமே தெளிவாக குழப்பத்தில் இருக்கும். உங்கள் வீட்டுக்காரரும் தெளிவான முடிவு எடுப்பார். ஆனால் அவருக்கு சாதத்தை நீங்கள் பார்க்கணும், எத்தனை நம்பர் வருது. சரி, கூட்டி பார்க்குறீங்க. எல்லாமே தேதி, மாதம், வருஷம், பிறந்த நேரம் எல்லாமே கூட்டி பார்க்குறீங்க. ஒரு 9ஆக வருது. 9ஆக வரும்போது பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல ஸ்ட்ராங்காக இருக்கும், எண்ணங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கும், எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். தெளிவான முடிவு எடுப்பீங்க. நீங்கள் நடந்தாலே சரி நிலம் அதரும், டக்கு டக்கு டக்குன்னு அந்த மாதிரி அந்த பவர் உள்ளது இருக்குது. அதே 1ஆம் நம்பர் வருது. எல்லாமே கூட்டி பார்க்குறீங்க, 1 வருது அப்படின்னு கேட்டால் 1னா சூரியனோட ஆதிக்கம். எதுலேயுமே ஒரு ஆதிக்கம் பவராக இருப்பீங்க. போகிற இடத்துல மரியாதை எதிர்பார்ப்பீங்க, மதிக்கணுங்கிற எண்ணங்கள் வந்து உங்களுக்கு உருவாகும். அதுதான் இப்போ அதாவது எந்த தேதிக்கு ஒரு மாதிரி வரும், நீங்கள் பிறந்த தேதிக்கு ஒரு மாதிரி பலன் வரும். மொத்தத்துலேயும் தேதி, மாதம், வருஷம், பிறந்த நேரம் நீங்கள் எல்லாத்தையுமே கூட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு பலன் வரும். இந்த 2 பலனும் வந்து ஃபஸ்ட்டு இயங்குங்க. கிழமைக்கு ஒரு பலன் வருங்க. நீங்கள் என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிறகுறீங்கன்னா சூரியனோட ஆதிக்கம் வரும். சனிக்கிழமை பிறகுறீங்கன்னா மந்தமாக இருப்பீங்க, சுறுசுறுப்பு கம்மியாக இருக்கும். இதுதாங்க மந்தமாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சில டயத்தில் அந்த மந்தத்துக்கு குணத்தை காட்டிடுவார். எப்போ காட்டுவார்? இப்போ சனி ஓரை வருது அந்த மாதிரி டயத்துலலாம் அது காட்டும். உங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த ஓரை டைம் அதில் சனி உங்கள் லக்கணத்துக்கு எங்கே இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த பலனை கண்டிப்பாக காட்டுவார். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேதி, மாதம், வருஷத்துலேயே உங்களுக்கு என்ன கூட்டி பார்த்தாலே நீங்கள் என்ன மாதிரி மனநிலை அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வரும். என்னங்க, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு நடந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். எதையுமே பாருங்கள், எதுலேயுமே வந்து இந்த பிரபஞ்சம் நம்ம கூடவே இருக்கும். பிரபஞ்சம் நம்ம கூடவே இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிறவி எண் அப்படின்னா தேதி, விதி எண் அப்படின்னா எல்லா நம்பரும் கூட்டினாலே வந்துடும். விதி எண், பிறவி எண், விதி எண் அதை எடுத்து பார்த்தாலே நீங்கள் உங்கள் டேட்டா பர்த் பார்த்தாலே சொல்லிடலாம். நீங்கள் ஃபோன் நம்பர் வச்சுக்கிறீங்க, உங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, எனக்கு ஃபோன் நம்பர்லேயே எல்லாமே வந்துடும். நீங்கள் யார், என்ன, உங்கள் கேரக்டர் என்ன, உங்கள் பசங்க பிள்ளைங்க, உங்கள் ஹஸ்பண்ட் யார், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்துடும். இதுதான் உங்கள் தேதி, அதாவது மாதம், வருஷம், இதெல்லாம் வந்து கணக்கெடுத்தாலே இந்த பிறவி எண் கண்டிப்பாக என்ன சொல்லுமோ அதுதான் நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74. அதாவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ பழனி டிவி. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.